அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, அஷ்டமி வழிபாட பற்றி தான் பார்க்க போறோம். ஆடி தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷ நாட்களாகவும் நம்ம இறைவனை வழிபட்டால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். அஷ்டமி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் காலபைரவர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர் தான் இந்த காலபைரவர். அப்படிப்பட்ட கால பைரவர் தான் சனி பகவானுக்கே குருவாக திகழக்கூடியவர். அவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக சனியின் தோஷம் நீங்கும், மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட கால பைரவரை ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி என்று வழிபடக்கூடிய எளிமையான முறையை பற்றி தான் பார்க்க போறோம். தொழிலில் தடைகள் உண்டாகிறது, எதிரிகளால் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, தேவையற்ற வம்பு வழக்குகள் மாட்டிக்கொண்டு விழி பிதுங்கி நிற்பவர்கள் கால பைரவரை நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியும். பொதுவாக கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு. அதிலும் அஷ்டமி தினமே ஞாயிற்றுக்கிழமை வருகிறது என்னும் பட்சத்தில் அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். தேய்பிறை அஷ்டமி சமயத்தில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட தேய்பிறை அஷ்டமி அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று கால பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும். அப்படி அருகில் சிவாலயம் இல்லை என்பவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே கால பைரவரை நினைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் கால பைரவரின் சிலை இருக்கும் பட்சத்தில் எலுமிச்சை பழச்சாற்றால் அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சிலை இல்லை, படம்தான் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் சந்தன குங்குமம் வைத்துவிட்டு வழிபாட்டை தொடங்கலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி சமயத்தில் கால பைரவருக்கு எலுமிச்சை பழசாதம், மிளகு வடை, சர்க்கரை பொங்கல், புளி சாதம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வழிபாடு செய்ய வேண்டும். சிலையோ படமோ இல்லை என்பவர்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி அதை கால பைரவராக நினைத்து வழிபாடு செய்யலாம். கால பைரவரின் 108 போற்றிகளை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். 108 போற்றிகள் தெரியாது என்னும் பட்சத்தில் ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக என்னும் எளிமையான மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்யலாம். இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு நிறைவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் கால பைரவர் நம்முடைய பாதுகாப்பாக இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். இதோடு மட்டுமல்லாமல் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அம்மனுக்குரிய வழிபாட்டையும் நாம் சேர்ந்து செய்ய வேண்டும். அம்மனுக்குரிய வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் சக்தி போற்றி, ஓம் சக்தி போற்றி என்னும் மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அம்மனின் அருளும் பரிபூர்ணமாக பெறலாம். மிகவும் எளிமையான இந்த கால பைரவர் வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதோடு அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்குரிய வழிமுறைகளும் கிடைக்கும். இந்த தகவலை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைட்ல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வெற்றிகளை தரும் நரசிம்மர் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள. ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும். எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு முன்னேறி உழைத்து சம்பாதிக்கிறீர்களோ அதே அளவிற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நஷ்டமும் ஏற்படும். சம்பாதித்த அனைத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதே சமயம் ஒன்றுமில்லாமல் இருந்து சிறுக சிறுக உழைத்து பாடுபட்டு பெரிய நிலைக்கு உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் தங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வெற்றியை தரக்கூடிய வழிபாடுதான் நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை வழிபடும் போது இந்த தீபம் மற்றும் ஏற்றி வழிபட வேண்டும். என்ன தீபம் என்பதை நம்ம பார்க்கலாம். உக்ரமான தெய்வமாக திகழக்கூடியவர் நரசிம்ம பெருமான். இருப்பினும் முழு மனதோடு பக்தியோடு அன்போடு யார் ஒருவர் ஹரி ஓம் என்று அழைக்கிறார்களோ உடனே ஓடி வந்து அவர்களின் கஷ்டத்தை நீக்கக்கூடிய தெய்வமாகவும் அவர் திகழ்கிறார். அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு நாம் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது
நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தீப வழிபாட்டை அஷ்டமி தினத்தன்று தொடங்குவது மிகவும் விசேஷமான ஒன்று. வீட்டில் நரசிம்மரின் படத்தை வைக்கக்கூடாது என்று பலரும் கூறுவார்கள். லட்சுமி நரசிம்மரின் படத்தை வைப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. வீட்டில் லட்சுமி நரசிம்மரின் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமி தினத்தில் தங்களால் இயலும் பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது நரசிம்மர் உதயமான 4:30 மணியில் இருந்து 6:30 மணிக்குள்ளோ அல்லது இந்த 2 நேரங்களும் இயலாத பட்சத்தில் இரவில் 8 மணிக்கு மேல் நரசிம்மருக்கு நாம் இந்த தீப வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு கிளியாத நல்ல வெற்றிலையாக 5 வெற்றிலைகள் தேவைப்படும். இதை லட்சுமி நரசிம்மருக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் நுனி வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். பிறகு அதில் புதிதாக வாங்கிய 5 அகல் விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த இலைக்கு மேல் வைத்து விட வேண்டும். இலைக்கும் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். பிறகு அதில் நெய் ஊற்றி தீபம் போடுங்கள். இவ்வாறு தீபம் ஏற்றி முடித்த பிறகு ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி என்னும் மந்திரத்தை 54 முறையோ அல்லது 108 முறையோ மனதார உச்சரிக்க வேண்டும். இயன்றவர்கள் அவ்வாறு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது துளசி இலையால் நரசிம்மரை அர்ச்சனை செய்யலாம். நெய்வேத்தியமாக நரசிம்மருக்கு பானகத்தை வைத்து வழிபடலாம். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்படி தீபம் காட்டும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் என்னவோ அந்த கஷ்டங்கள் நரசிம்மரிடம் கூற வேண்டும். அஷ்டமி தினத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், வெற்றிகள் உண்டாகும், வாழ்க்கை அடுத்த முன்னேற்ற நிலை அடையும். இந்த எளிமையான வழிபாட்டு நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட கண்டினியூட்டியா நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போக போறோம். மாசாணி அம்மன் கோவிலோட வழிபாடும் அவங்களோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அம்மன் ஆலயங்கள் பல பிரசித்தி பெற்று திகழ்கின்றன. அதிலும் பெருமாளுக்கு நிகராக படுத்த கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய அம்மன் கோவிலாக திகழக்கூடியதன் மாசாணி அம்மன் கோவில். இந்த கோவில் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் இருக்கிறது. இந்த அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பதுதான் நம்ம பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும். அந்த சிறப்புகளை உணர்ந்து அந்த ஆலயத்திற்கு சென்று முறையாக நாம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் ஆடி மாதத்திற்குரிய ஆலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக திகழக்கூடியதான் மாசாணி அம்மன் கோவில். இந்த கோவிலில் பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்ற தினங்களில் நாம் சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. உங்களால் நான் சொன்ன நாட்கள் செல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னவென்றால் அம்மன் படுத்த ரூபத்தில் இருப்பார்கள் என்பதுதான். மேலும் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த கோவிலுக்கு பின்புறமாக ஆறு ஓடும். அந்த ஆற்றில் தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு கை கால்களை சுத்தமாக கழுவிய பிறகு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த ஆலயத்திற்கு முன்பாக கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தடியில் கல், உப்பு, மிளகு இவற்றை வாங்கி நம்முடைய தலையை நாம் 3 முறை சுற்றிவிட்டு பிறகு அந்த கொடிமரத்தில் கொட்ட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் அந்த கணமே நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு உப்பு, மிளகை போட்ட பிறகு நாம் நேரடியாக அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை என்பது மிகவும் சிறப்பு. அதே போல் புதிதாக புடவை வாங்கி சாற்றுவது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து அம்மனை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்கள். அந்த கோவிலில் மஞ்சளை பிரசாதமாக தருவார்கள். அந்த மஞ்சளை வீட்டிற்கு வாங்கி தினமும் நம்முடைய நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அம்மன் கோவிலில் கோரிக்கை சீட்டு என்று இருக்கும். இதில் நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி அம்மனின் பாதங்களில் வைத்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. பல அற்புத சக்திகள் நிறைந்த இந்த மாசாணி அம்மனை முழு மனதுடன் வணங்கி சரணாகதி அடைந்தார்
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். மேலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் எதிர்மறை ஆற்றலும் விலகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய வீடியோ பார்த்த உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.